வெல்கம் டு விடியம் சமையல். வாங்க இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு 150 துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இந்த சாம்பார் செய்ய தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து முழுசாக உரித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய். தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மசாலா தூள் 3 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் ஒரு 50 ml கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் 2 வெந்தயம் கொஞ்சமாக, கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவில் ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் இப்படி வதக்கி வைப்போம். இப்போ நம்ம அடுத்து தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அது கொஞ்சமாக நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து காய்கறியும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய்கறியெல்லாம் நல்லா வேக வைக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு நல்லா காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம புளி கரைச்சி ஊற்றணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு திருப்பி நல்லா கொதிக்க வைப்போம். புளி தண்ணியை ஊற்றி 5 நிமிஷமாக நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்ச துவரம் பருப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும்.
பாருங்கள், இப்போ சாம்பார் நல்லா 2 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ கடைசியாக நாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்படி லைட்டாக கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.